ஆக்கூர் சீதளா தேவி மாரியம்மன் கோவில் தீமிதி. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கோலாகலமாக நடைபெற்ற திருவிழா. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா ஆக்கூரில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான சீதளா தேவி மாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் தீமிதி திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினமும் சீதளா தேவி மாரியம்மனுக்கு பல்வேறு வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரித்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா இன்று நடைபெற்றது. இதை முன்னிட்டு மாலை 6:30 மணியளவில் இரட்டை குளக்கரையிலிருந்து பக்தர்கள் பால் காவடி, அலகு காவடி, பறவை காவடி ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு முக்கிய வீதிகளின் வழியாக வந்து கோவிலை வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து சீதளா தேவி மாரியம்மனுக்கு பால், இளநீர், பன்னீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்டவைகளால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரவு 7:30 மணியளவில் கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் பக்தர்கள் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். இரவில் அம்மன் புஷ்ப பல்லக்கில் வீதி உலா நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை இந்து அறநிலையத்துறை செயல் அலுவலர் மற்றும் கிராமத்தினர் செய்தனர். திருவிழாவை முன்னிட்டு அசம்பாவிதம் ஏற்படாமல் தடுக்க தீயணைப்புத் துறையினர் மற்றும் செம்பனார் கோவில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தீமிதி திருவிழாவின் போது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டார்.